அதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். தெபொராளாகிய நான் எலும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாலாய் போயின. பாருங்க, தெபொராள் அவளை குறித்து சொல்லுகிறது ஒரு பெண் தான். அந்த பெண் சொல்லுகிறார், நான் தாயாக எலும்பும் அளவும். என்ன, அந்த தாய் உள்ளத்தோடு அவள் எலும்பு அளவும். அது பட்டணங்கள் எப்படி இருந்ததுதான், அது பாழாக இருந்தது. ஒருவேளை இங்க வந்திருக்கிற நீங்கள் பாருங்க, நீங்க ஒரு தாயுள்ள இருதயத்தோடு கூட எழும்பும் போது, நீங்க எழும்பி இந்த தேசத்துக்காக ஜபிக்கும் போது, இல்லை இந்த தேசத்துக்காக ஏசப்பா எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேசத்தில் இவ்வளவு கஷ்டம் இருக்குது, எங்க தேசத்தில் இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க, இன்னும் அறியாமல் இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு நீங்க எழும்பி ஜபிக்க ஆரம்பிக்கும் போது தேசம் என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய இந்திய தேசத்துல எத்தனையோ கிராமங்கள் பாழான நிலைமையில இருக்கிறது. ஆண்டவரை அறியாத சூழ்நிலையில, இன்னுமாக வறட்சிகளில, இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில தேசங்கள் எப்படி இருக்குது, பாழான நிலைமையில் இருக்கிறது. நீங்க தாயாக, ஒரு தெபொராள், ஒரு பெண் தான், அவள் தாயாக எழும்பும் போது இஸ்ரவேலுடைய கிராமங்கள் அதுல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. நீங்க எழும்பும் போது, நீங்க நம்முடைய தேசத்துக்காக எழும்பும் போது அந்த காரியங்கள், மாற்றங்கள் உண்டாகும். பெண்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் தாயுள்ள இருதயத்தோடு கூட. இல்ல, ஆண்டவர் என்ன சொல்ல, ஒரு தாய் தேற்றுகிறது போல அவர் என்ன பண்றாரா, தேற்றாரா? இல்ல, ஒரு தாயை போலதான் அவர் செயல்படுறார். அல்ல, ஒரு தாயின் உள்ளம் தகப்பனுடைய உள்ளத்தை காட்டிலையும் மேலானது. இல்ல, தகப்பனுடைய அன்பும் அது குறைந்தது கிடையாது. ஆனால் ஒரு தகப்பனை காட்டிலும் மேலானது தாயினுடைய அன்பு. அதனாலதான் அநேக இடங்களில தாயோடு கூட தேவன் தன்னை என்ன பண்ணுகிறார், ஒப்பிட்டு அவர் காரியங்களை செய்கிறார். அதனால நம்ம பிரதர் சொன்னது போல, தாய் மறந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். ஏன்னா தாயினுடைய அன்பு அப்படிப்பட்டதான ஒரு அன்பு. பாருங்க, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். என்னன்னா, ஒரு தாயின் அன்போடு கூட தன்னை அவர் என்ன பண்ணுகிறார், தேவன் கனெக்ட் பண்ணி அவர் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறப்போ, நம் ஒவ்வொருவரும், பெண்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் தாயுள்ளத்தோடு என்ன பண்ண வேண்டும், எழும்ப வேண்டும். இல்ல, ஒரு தாய்க்கு தான் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை குறித்து அக்கறை இருக்கும். ஒரு நம்முடைய குடும்பத்துக்காக மாத்திரம் கிடையாது, தேசத்துக்காக நம்ம எப்படி எழும்பணும், ஒரு தாயாக. இல்ல, எங்க தேசம் இப்படி இருக்குது, எங்க தேசத்துல ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தாயாக நம்ம எழும்பும் போது நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை நீங்க திருமணமானவங்களுக்கே பேசிட்டீங்களே, அப்ப சின்ன பிள்ளைங்க